ஹாய், இன்றைக்கி சுண்டவத்தை குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: சுண்டவத்தை 1/2 கப் எடுத்திருக்கேன், ஒரு 20 சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்கேன், 20 பூண்டு பல் எடுத்துருக்கேன், கருவேப்பிலை, 2 பச்சை மிளகா கீறியிருக்கேன், 2 தக்காளி பழம் பெருசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், தேவையான அளவு உப்பு, ஒரு எலுமிச்சம்பழ அளவு புளி கரைச்சி வச்சுருக்கேன், ஒரு 2 ஸ்பூன் மிளகா பொடியும், ஒரு 3.5 ஸ்பூன் மல்லித்தூளும் எடுத்து வச்சுருக்கேன், கொஞ்சமாக தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ்வில் கடாயை வச்சு நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காஞ்சிருச்சு. 2 வெந்தயமும் ஒரு 4-5 மிளகும் போட்டு வெந்தயம் வெடித்த உடனே நம்ம எடுத்து வச்சுருக்க சுண்டவத்தில் சேர்த்துக்குவோம். சுண்டவத்தை பொரிஞ்சோடனே இந்த பச்சை மிளகாயும் வெங்காயத்தையும் சேர்த்துக்குவோம். அதோட கருவேப்பிலையும் பூண்டையும் சேர்த்துக்கோம். இது ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். வெங்காயமும் பூண்டும் வதங்கிடுச்சு. அதில் தக்காளி பழம் சேர்ப்போம். தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கோம். தக்காளி பழம் நல்லா வதங்கட்டும். இப்போ வெங்காயம், தக்காளி, வெள்ளைப்பூடு எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கிடுச்சு. நம்ம எடுத்து வச்சுருக்கிற 2 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துப்போம். ஒரு 3 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துப்போம். இதை நல்லா கலந்துக்கிறோம். மசாலாலாம் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம கரைச்சி வச்சுட்டு புளி தண்ணி வச்சுக்கோம். ஒரு 2 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்குவோம். இப்போ இது நல்லா ஒரு 10 நிமிஷம் நல்லா வேகட்டும், கொதிக்கட்டும். அப்போ தான் அந்த மசாலா வாசமாக போய் குழம்பு நல்லா வாசமாக இருக்கும். குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காயை சேர்த்துக்குவோம். தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் வேக விடக்கூடாது. ஒரு கொதி வந்தோடனே இறக்கிடலாம். பாருங்கள், சுவையான மருத்துவ குணம் நிறைந்த சுண்டவத்தல், வெள்ளைப்பூடு, வெங்காயம் சேர்த்த வத்தல் குழம்பு ரெடி. இது உடம்புக்கு மிகவும் நல்லது. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு செஞ்சு சாப்பிட்டுட்டு கமெண்ட் போடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.